நெல்லையில் பரபரப்பை ஏற்படுத்திய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகம் சூறையாடப்பட்ட வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். நெல்லை பெருமாள்புரத்தைச் சேர்ந்த உதயதாட்சாயினி என்ற பெண்ணும் பாளையங்கோட்டையைச் சேர்ந்த மதன்குமார் என்பவரும் கடந்த 5 வருடங்களாக ஒருவரை ஒருவர் காதலித்து வந்துள்ளனர். இருவரும் வெவ்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் என்பதால் இவர்களின் திருமணத்திற்கு பெண் வீட்டார் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். இதனால் வீட்டை விட்டு வெளியேறிய இருவரும் நெல்லை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் தஞ்சமடைந்தனர். நேற்று கட்சி அலுவலகத்தில் இருந்த நிர்வாகிகள் இருவருக்கும் சாதி மறுப்பு திருமணம் செய்து வைத்திருந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த பெண்ணின் பெற்றோர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் ஆக்ரோஷத்துடன் கட்சி அலுவலகத்திற்குள் புகுந்தனர். அவர்கள் போலீசார் முன்னிலையிலேயே அலுவலக கண்ணாடிகளை உடைத்து சூறையாடியதால் பதற்றம் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் பெண்ணின் குடும்பத்தார் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்தவர்கள் என 3 பேருக்கு இரத்த காயம் ஏற்பட்டது. ரத்தம் வருவது கூட தெரியாமல் அவர்கள் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த முயன்றனர். அப்போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் மற்றும் போலீசாரிடம் பெண்ணின் உறவினர்கள் ஆக்ரோஷமாக பேசி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இந்த சம்பவத்தில் 3 பேர் காயமடைந்த நிலையில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் பெருமாள்புரம் போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் அலுவலகத்திற்குள் அத்துமீறி நுழைந்தது, பெண்களை தவறாக பேசியது உள்ளிட்ட 9 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த பெருமாள்புரம் போலீசார் பெண்ணின் தாய் சரஸ்வதி, தந்தை முருகவேல், சகோதரர் சரவணன் உள்ளிட்ட 15 பேரை கைது செய்தனர். இந்த நிலையில் சாதி மறுப்பு திருமணங்களுக்காக எங்கள் அலுவலகம் எப்போதும் திறந்தே இருக்கும் என நெல்லை மாவட்ட மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் ஸ்ரீராம் சமூக வலைதளத்தில் அறிவித்திருப்பது மேலும் பரபரப்பை கிளப்பியுள்ளது. இதற்கிடையே மார்க்சிஸ்ட் அலுவலகம் தாக்கப்பட்டதற்கு வைகோ உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக நெல்லை கட்சி அலுவலகத்தில் பேட்டியளித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் கனகராஜ், தாக்குதலின் போது பதிவான வீடியோவில் உள்ள அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். கொஞ்சம் பேர் காவல்துறையில் இருக்கிறவங்களே அவங்க குடும்பத்தினரோடு பேசி கொண்டு இருந்திருக்கிறார்கள். இன்னொன்று, இந்த சமூக விரோதிகளோடும் அவர்களுக்கு தொடர்பு இருந்திருக்கிறது. அதே போல் அந்த பெண்ணினுடைய சகோதரர், தகப்பனார், தாயார் இவங்களுடைய ஃபோன் ரெக்கார்ட்ஸை எடுக்கணும். இவங்க ஒரு கூலிப்படையை ஏவுவதற்கான முயற்சியில் அப்படி ஒரு முயற்சி பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு பகுதி தான் வந்திருக்கு என்பதை பார்க்க முடியுது. எனவே காவல்துறையின் மீது ஒரு குறிப்பாக தொடர்ச்சியாக இது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய பின்னணியில் தமிழ்நாடு அரசாங்கம் ஒரு கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.